ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செய்யலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். அதாவது இன்றைக்கு பொது பலன்கள், அதாவது கை ரேகை எப்படி இருந்தால் என்ன பலன், மேடுகள், எல்லா மேடுகளும் ஏதோ 7 மேடுகள் இருக்குது. அந்த மேடுகள் எவ்வாறு இருந்தால் என்ன பலன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது தமிழ் வருடப்பிறப்பு, குரோதி வருட தமிழ் வருடப்பிறப்பு அன்றையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை நேரடி வகுப்பு நடைபெற உள்ளது. அதாவது கைரேகை வகுப்பு. தெரியாதவங்க, அதாவது ஜோதிடர்கள் தான் முக்கியமாக வராங்க, அவர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்க போகிறோம். உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கைரேகை படிக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கலந்துக்கலாம். அதாவது ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதாவது உங்களுக்கு உங்கள் கையை பார்த்தவுடன் பலன் எடுக்கிற அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். மற்றபடி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கலந்துக்கலாம். யாரையும் கம்பல் பண்ணல. இப்போ வரவங்க எல்லாருமே ஜோதிடர்கள், அதாவது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு கைரேகையில் ஒரு சில பேர் ஜாதகம் பார்த்துட்டு கையை நீட்டுறாங்க. அந்த கையை பார்த்து அவங்களுக்கு சொல்ல தெரியலை. அதனால் கைரேகை ஜாதகத்தை கற்றுக்கிட்டோம், கைரேகையை பற்றி பலன் கற்றுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வராங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நேரடி வகுப்பு மட்டுமே. ஆன்லைனில் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அது யோசனை பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது. இப்போது நம்ம கைரேகையை பொது பலனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொது பலன். இப்போ ஒரு கை ரேகை இருக்குது. இப்போ இந்த பொது பலன்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இது ஒரு கைரேகை அமைப்பு. இந்த கைரேகை அமைப்பில் எந்த மேடு அதிகமாக இருக்கோ அந்த மேட்டோட கிழமையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மேட்டோட குணாதிசயங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு. இப்போ இதில் மேடுகள் எல்லாமே நல்லா அதிகமாக இருக்குது. ஒரே சம அளவில் நல்ல உப்பட நல்ல சம அளவில் இருக்குது அப்படின்னா, இந்த மேடுகள் எல்லாமே சம அளவில் இருந்ததுன்னா அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அதாவது சமாதானம், அன்பு, அதாவது பொருள் எல்லாம் அவருக்கு வேண்டியது எல்லாமே கிடைச்சதும் சந்தோஷமான மனநிலை இருக்கும். எதை பற்றியும் அவர் கவலைப்பட மாட்டார். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். இது ரேர் அமைப்பு. கோடிகளில் ஒருவருக்கு தான் அந்த மாதிரி ரேகைகள், அந்த மாதிரி மேடுகள் அமைந்திருக்கும். அதாவது அந்த மேடுகள் எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே அழகாக ஒரே சமமான நிலையில். இப்போ சுக்கிரமேடு, குருமேடு, சனிமேடு, சூரியமேடு, புதன்மேடு, செவ்வாய் சமவெளி. இது மேல் செவ்வாய், இது கீழ் செவ்வாய், இது செவ்வாய் சமவெளி உள்ளங்கையே. இந்த பக்கம் இருக்கிறது சந்திரமேடு, இது சுக்கிரமேடு. இந்த மேடுகள் எல்லாமே ஒரே அளவில் சம அளவில் உப்பி இருந்து ரேகைகளும் இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, அதாவது சூரிய ரேகை இது இருந்துருச்சுன்னா அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருப்பார்கள். அவர்களுக்கு குறையொன்றும் இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறது ரேர் அமைப்பு. கைகளை நாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம். யாருக்குமே இந்த சம அளவில் இல்லை. ஒரு சில பேருக்கு இந்த பக்கம் பூரா பள்ளமாக இருக்கும். இந்த 4 மேடும் பள்ளமாக இருக்கும். இது 2 மேடு மட்டும் தூக்கலாக இருக்கும். செவ்வாய் ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும். செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு காரகத்துவம் இருக்குது. இந்த குரு மேடு சனி மேட்டோட அந்த கலந்துருக்கும். இங்கே இருக்கிற மேடு இங்கே போய் சேர்ந்துருக்கும். இந்த சனி மேட்டோட போய் சேர்ந்துருக்கும். அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அதே மாதிரி சனி மேடு இந்த பக்கம் போய் சேர்ந்துருக்கும், இல்லைன்னா சூரிய மேட்டோட சேர்ந்துருக்கும். அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அதே மாதிரி இந்த சூரிய மேடு புதன் மேட்டோட சேர்ந்துருந்தா ஒரு பலன் உண்டு. இந்த புதன் சூரிய மேட்டோட சேர்ந்துருந்தா ஒரு பலன் உண்டு. அது இருக்கிற இடத்த விட்டு மாறி இருக்கும். அதாவது பக்கத்தில் போய் தள்ளி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு கையில் சுக்கிரமேடு மட்டும்தான். சுக்கிரமேடு கூட ஒரு சில நேரம் இந்த பக்கம் தள்ளி நிற்கும். இந்த பக்கம் நடுக்கை பக்கம் தள்ளி நிற்கும். ஒன்று அந்த பக்கம் போய் நிற்கும், ஒன்று நடுப்புற நிற்கும். நடுப்புற அழகாக அப்படியே கும்னு இப்படி இந்த இடத்துல அப்படியே கும் அப்படி இருந்ததுன்னா அது மேடுகள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது. அது நல்ல பலனை கொடுக்கும். அது உள்ளங்கை பக்கம் சாஞ்சாக்க அது ஒரு வேற பலன் கொடுக்கும். அது இப்போ நீங்கள் கையை பார்க்கத்தான் உங்களுக்கு பலன் புரிபடும். திரும்ப எடுத்தோன்னே பார்த்தோம்னா அது ஒன்றுமே புரிபடாது. இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு குருமேடு நல்லா இருக்குது சார். குருமேடு நல்லா அந்த இருக்க வேண்டிய இடத்தில் குருமேடு மித்த மேடுகளை விட குருமேடு அதிகமாக இருக்குன்னா அதிகார பதவியில் இருப்பாங்க. அதிகாரம் கொடிகட்டி பறக்கும்.
ரேகை சரியில்லை சார், மேடு மட்டும் நல்லா இருக்கு. வீட்டில் வந்து அதிகாரம், அகண்டாகாரம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அதாவது அதிகாரம், தன்னை எல்லாரும் புகழ வேண்டும் என்று நினைப்பார்கள். இப்ப அதை விட்டுருங்க. இப்போ சனி மேடு எல்லா மேட்டை விட சனி மேடு அதிகமா இருக்கு சார். சோம்பேறித்தனம் அப்புறம் பண்ணிக்கலாம். சோம்பேறித்தனம், எதுவெடுத்தாலும் சந்தேகம், திருமணத்தை தள்ளி போடுவது, இந்த மாதிரி மனோநிலை ஏற்படும். அதாவது சனி சனி பகவான் வந்து சனி மேடு எல்லா மேட்டை விட இருக்கிற மேடுகளில் 7 மேட்டை விட சனி மேடு உப்பலா இருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி மனப்போகம், சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். அதே மாதிரி சோம்பேறித்தனம் அப்புறம் தள்ளி போட்டுக்கலாம். வர வேலை எல்லாமே தள்ளி போடுறது. ஆனாலும் திரும்ப அவங்க சாப்பிட்றதுக்கு வேலை செஞ்சு வேலை செய்வதை அவங்க நிறுத்த மாட்டாங்க. வேலையில் நல்ல ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திறமையாக செய்யக்கூடியவங்க இந்த சனி அதிகமாக இருக்கணும். ஆனால் திருமணத்தில் விருப்பம் இருக்காது, திருமணத்தை தள்ளி போடுவார்கள். இந்த ரேகைகள்லாம் நல்லா இருந்ததுன்னா, புத்தி ரேகை நல்லா இருந்தது, இந்த சனி வீடு நல்லா இருந்ததுன்னா லேட்டாக கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ எல்லா மேட்டை விட சூரிய மேடு அதிகமாக இருக்குது சார். சூரிய மேடு அதிகமாக இருந்தால் என்ன பண்ணும்? எல்லா மேட்டை விட நான் என்ன சொல்கிறேன், எல்லா மேடும் அதிகமாக இருக்கிறது ஒரு நல்ல சிறந்த பலன்னு சொல்லிட்டேன். இப்போ எல்லா மேட்டை விட சூரிய மேடு அதிகமாக இருக்கணும். அதிகார பதவி, அரசியல் பதவி, அதாவது கௌரவமான ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருப்பாங்க. தன்னை புகழ வேண்டும். குருவும் சூரியனும் மிகப்பெரிய கிரகங்கள். தன்னை புகழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். குரு வாழ்க அப்படின்னு குருமேடு இருந்தால் குரு வாழ்கன்னு சொல்லுவாங்க. சூரியன் வந்து பெருசா இருந்தா அரசர் வாழ்க, அமைச்சர் வாழ்க, எம்பி வாழ்க, எம்எல்ஏ வாழ்கன்னு சொல்லக்கூடியது. இந்த சூரிய மேடு அதிகமாக இருந்தால் ஒரு பவர்ஃபுல் செக்டர். சூரியன் என்பவன் அரசன். அந்த அரச கிரகம் அதிகமாக ஒருவருடைய கையில இருந்தா அவர் வந்து அரசாங்க துறையில் வேலை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு என்ன ஒரு முக்கியமான இந்த ரேகைகள் குறைஞ்சது, ஆயில் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை, சூரிய ரேகை, விதி ரேகை. இந்த ரேகை வங்கப்படாமல் இருந்ததுன்னா அவங்க மிகப்பெரிய டாப் லெவலில் இருப்பாங்க. அதில் ஏதாவது குறை இருக்கும்போது அதில் கொஞ்சம் குறைவுபடும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு கையை பார்த்தோன்னே எடுத்தோன்னே இவங்க அப்படியே மினிஸ்டர் ஆயிடுவாங்க, இவர் வந்து பிஎம் ஆயிடுவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒன்றுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. இப்போ அதை விட்டுருங்க. இப்போ நம்ம புதன் மேடு நல்லா இருக்குது. புதன் மேடு எல்லா மேட்டை விட அதிகமாக இருக்குது சார். அப்போ வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. லாயர்ஸு, நீதிபதி, கணக்கு துறையில் மிகப்பெரிய பேங்கிங் செக்டார், இந்த மாதிரி அதாவது விஞ்ஞானத்துறை, இதெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் பெரிய உயர்நிலையில் இருப்பவங்களுக்கு எல்லாமே புதன் அதிகமாக இருக்கும். புதன் வந்து ஒரு புத்திசாலி கிரகம். புதன் வந்து குருவுக்கு அடுத்தது. புதன் தான் மிகப்பெரிய புத்திசாலி. அதாவது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை முன் கொண்டு வந்துடுறாரு. வியாபாரத்துறையில் இருக்கும், படித்தா படிப்பில் ஒரு நல்ல முன்னுக்கு கொண்டு வரும். ஆசிரியராக கூட அவர், அதாவது புதன் வந்து அதிகமாக இருந்து இந்த மேடு சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிற புதன் மேடு நல்லா இருந்ததுன்னா லாயர்ஸு, நீதிபதி, விஞ்ஞானத்துறை, நடிப்பு, இந்த மாதிரி பல தொழில் மன்னர்களை உருவாக்குவது, தொழிற்சாலையை ஏற்படுத்தி 1000 பேர் 10,000 பேருக்கு வேலை கொடுக்குறதும் இந்த புதன் அதிகமாக இருக்கிறவங்க தான். இந்த அதே மாதிரி இந்த செவ்வாய் 3 செவ்வாய், இது கீழ் செவ்வாய், இது மேல் செவ்வாய், இது செவ்வாய் சமவெளி. அதாவது இந்த செவ்வாய் சமவெளி எப்பவும் கொஞ்சம் சமமாக இருக்கும், அதிகமாக இருக்காது. இந்த கீழ் செவ்வாயும் மேல் செவ்வாயும் நல்லா இருந்தால் அவர்கள் சேவை சார்ந்த துறையில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மிலிட்ரி, போலீஸு, தீயணைப்புத்துறை, இன்னும் சொல்லப்போனால் சமூக சேவகர்கள், மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய சேவை சார்ந்த துறையில் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல குணம் இருக்கும், அடுத்தவங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்து தெருவில் இருக்கிறவங்கலாம் போய் தேடி ஹெல்ப் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி செவ்வாய் அதிகமாக இருக்கிறவங்க, நீதி, நேர்மை, நியாயத்தை பார்க்கக்கூடியவர்கள், செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க அது மாதிரி செய்வாங்க. இப்போ சந்திரன் அதிகமாக இருந்தால் ஒரு சில நேரம் நல்லா இருப்பாங்க, ஒரு சில நேரம் மனம் கஷ்டமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சந்திரன் அதிகமாக இருந்தால் சந்தேகம், மனநோய் கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகள் இருக்கு தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சந்திரன் வந்து ஏற இறங்க இருப்பார். சந்திரன் ஒரு சில பேருக்கு நல்லா இருந்தால் மன சந்தோஷமாக எப்போவுமே நல்லா கலகலப்பாக இருக்கிறதுக்கு இந்த ரேகைகளையும் பார்க்கணும். அதனால தான் சந்திரன் நல்லா இருந்தால் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி சுக்கிரன் நல்லா இருந்துட்டாருன்னா எதையும் வந்து சிம்பிளாகவே செய்யணும்னு நினைக்க மாட்டோம். நல்லா வீடு கட்டினா பெருசாக கட்டணும், கார் வாங்கினா பெரிய கார், நல்லா விலை உயர்ந்த காராக வாங்கணும், நகை வாங்கினா பெரிய நகையாக வாங்கணும். அதே மாதிரி மனைவி மக்களோட சந்தோஷமாக இருப்பது. சுக்கிரனுடைய மெயின் வேலையே இனப்பெருக்கம் செய்வது, காதலை, காமத்தை உண்டு பண்ணுவது சுக்கிரனுடைய வேலை. சுக்கிரன் ஒருவருடைய கையில் அவர் நல்லா இருந்துட்டா அவர்கள் இன்பத்தில் எந்தவித குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இல்லறம் நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல ஒரு மனோநிலை. பொதுவாகவே குருவும் சுக்கிரனும் நல்லா இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அன்பு, அதாவது அன்பா இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு
பிரதிபலன் எதிர்பார்க்காம ஹெல்பிங் பண்ணுவாங்க. நல்ல மூளை இருக்கும், நல்ல ஒரு அறிவு, அன்பு. இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு உதவக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. பெண்களை உதவக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரன் அதிகமாக இருக்கார். சுக்கிரன் மட்டும் அதிகமாக இருக்காருன்னா பெண்களை மயக்கக்கூடியவர்களாக இருக்கும். மயக்கும் அளவுக்கு பேசக்கூடிய வல்லமை இருக்கும். இப்போ இந்த சுக்கிரனுடைய வேலை அவங்களுக்கு அந்த கிரகங்களுக்கு உரிய வேலைகளை செய்வார்கள். இதில் இந்த ரேகை இருதய ரேகை நல்லா இருந்துச்சுன்னா மனசு சுத்தமாக இருக்குது, ஹார்ட் நல்லா இருக்குது, நல்ல ஒரு மனிதர் அப்படிங்கிறத சொல்லலாம். காதலித்து திருமணம் செய்வார்கள் அப்படின்னா இந்த இருதய ரேகையை பார்த்து நம்ம சொல்லிடலாம். நல்லா இருந்தது, இந்த குரு வீட்டுக்கு வந்து இது மாதிரி கிளையோடு இருந்துச்சுன்னா அவர்கள் காதலித்து திருமணம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. புத்தி ரேகை இப்படி கீழே இறங்கி இப்படி சந்திரன் பக்கம் வந்ததுன்னு வச்சுக்க, அவர்களுக்கு கண்டிப்பாக மனநோய், அதாவது அடிக்கடி மாறக்கூடிய மனநிலையில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புத்தி ரேகை தனியாக இருந்து இப்படி துண்டுபட்டாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தீவு இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புத்தி ரேகையில தான் புத்தி தான் முதல்ல ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுவானா இல்லை இதே நிலைமையில் இருப்பானா. அதாவது முதல்ல கைரேகை ஜாதகம், கைரேகை ஜோதிடம் என்பது ஒரு மனிதன் இதுக்கு முன்னாடி இப்போ வராரு, ஒருத்தர் 30 வயசில் வராரு, இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறாரு, இனிமே எப்படி இருப்பார், நல்லபடியாக இருப்பாரா இல்லை கஷ்டப்படுவாரா, துன்பப்படுவாரா, துயரப்படுவாரா, இல்லை மேல்நிலைக்கு வருவார், இதை நம்ம பார்த்த உடனே கையை பார்த்தோம்னு சொல்லிடலாம் சார். அதுக்கு சூரிய ரேகை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு நல்ல டாப் பொசிஷனுக்கு வருவாரா, சூரிய ரேகை இருக்கணும். அதே மாதிரி விதி ரேகை நம்ம பார்க்கணும். விதி ரேகை 1 இருக்கா 2 இருக்கா, எங்கே இருந்து ஆரம்பிக்குதோ அங்கிருந்து தான் அவருக்கு வருமானம் ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சிலர் கையில் வந்து விதி ரேகை லைட்டாக இருக்கும், சூரிய ரேகை லைட்டாக இருக்கும், மேடுகள் எல்லாமே நல்லா இருக்கும், சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம கையை பார்த்த உடனே நம்ம சஜஷன் பண்ணணும். அதுக்கு மேடுகள் முதல்ல எடுத்த உடனே மேடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த குரு மீது சனி மேட்டை சார்ந்திருந்தால் அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் சனியுடைய தாக்கம் குருவுக்கு அதிகமாகும். அது கொஞ்சம் சோம்பேறித்தனம், கொஞ்சம் மசமசப்பு இருந்தாலும் அந்த சனியை தட்டி கொடுத்து வேலை வாங்கி அப்படியே அழைச்சிட்டு போயிடுவார். ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருவும் சூரிய மேலும் ஒரே அளவில் நல்லா கும்முன்னு இருந்ததுன்னு வச்சுங்க, அவங்க நல்ல ஒரு பதவியில் இருக்கிறதுக்கு, பொசிஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நம்ம கையை கால்குலேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி முதல்ல ஆயில் ரேகை பங்கப்படாமல் இருக்கான்னு பார்க்கணும். ஆயில் நல்லா இருந்ததுல, ஆயில் நல்லா இருந்தால் தான் மிச்சத்தை எல்லாமே பார்க்க முடியும். இதே மாதிரி ஆயில் நல்லா இருந்தது. ஆயில் வந்து ஒரு சில பேருக்கு சரி இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் இந்த இருந்து இது வரைக்கும் தான் வரும், இது வரைக்கும் வருதுன்னா அவருக்கு பாதி வயசு வரைக்கும் தான் பலம் இருக்கும், அதுக்கு மேலே பலம் இருக்காது, இறந்து போயிடுவார்னு கிடையாது. ஆயில் ஃபுல்லாக இருக்கும். அந்த 30, 35, 50 வயசு வரைக்கும் தான் அவருக்கு, 35, 40 வயசு வரைக்கும் தான் நல்லா ஒரு உடல் பலத்தோடு இருப்பார். அதுக்கப்புறம் பலம் இல்லாத நிலையில் வீட்டிலேயே அப்படியே உட்காந்து அப்படியே அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரி புத்தி ரேகை கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வேலை செய்வதற்கு ஒரு மனம் வராது. இப்போ புத்தி ரேகை வந்து ஒரு பாதி அளவு தான் வருது சார். புத்தி ரேகை இதுலேருந்து இது வரைக்கும் தான் வருது. அப்படிங்கும்போது முக்கால்வாசி வந்துருச்சுன்னா கூட போதும். இந்த புத்தி ரேகை இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா கூட மிகச்சிறந்த அமைப்பு. ஆனால் புத்தி ரேகை எவ்வளோ தூரம் சின்னதாக இருக்கோ அவருக்கு மந்த புத்தி வேலை செய்யாது, வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது கஷ்டம். இதை எடுத்தோன்னே முடிவு பண்ணிடக்கூடாது. மேடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மேடுகள் சிறப்பாக இருந்து புத்தி சின்னதாக இருந்தால் கூட நல்லா வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இறுதி ரேகை பார்க்கணும். அதே மாதிரி விதி ரேகையை பார்க்கணும். விதி ரேகை ஒருத்தருக்கு கீழே இருந்து கங்கணமேட்லேருந்து விதி ரேகை வருது சார். விதி வந்ததுன்னா, விதி நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு பணம் கையில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. விதி ரேகை இருந்ததுன்னா அவங்களுக்கு கையில் எப்பயுமே பணம் இருக்கும் சார். பணம் இல்லாமல் இருக்காது. அளந்து கொடுக்கக்கூடியது விதி ரேகை, அளவில்லாமல் கொடுக்கக்கூடியது சூரிய ரேகை. சூரிய ரேகை வந்தால் பணம் அதிகமாக இருக்கும். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் உலக அளவில் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ரேகை எப்படி இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணினா தான் நடக்கும். முயற்சி பண்ணனா குறைவுபடும். இப்போ அதிர்ஷ்டம் இருக்குது சார், எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, நான் பேசாமல் இருந்துட்டேன்னா ஒன்றுமே நடக்காது, அப்படியே பாங்காய் நின்றும். நம்ம 70% அதுவாக ஒரு சில பேருக்கு நடக்கும், ஒரு சில பேருக்கு நம்ம முயற்சி பண்ணால் தான் நடக்கும். அதாவது மனிதர்களில் 4 விதங்கள் இருக்காங்க. ஒருத்தருக்கு வீட்டிலே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வேலைக்காரங்க வேலை செஞ்சு காஃபி, டீ, சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவர்களுக்கு அந்த கைரேகை அமைப்பு நல்லா இருக்கும், வீடுகள் நல்லா இருக்கும், ரேகைகள் நல்லா இருக்கும், அவர் இருந்த இடத்துல எல்லாமே வந்து சேர்ந்துடும். ஒரு சில பேருக்கு வீடுகள் சரியில்லாத போது, ரேகைகள் சரியில்லாத போது அவங்க போய் தான் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதுதான் கைரேகையில் இருக்கும். புதுசாக எதுவும் வந்துடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கோம். அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. நம்ம புதுசாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல,
திடீர்னு யாருக்காவது லட்சத்துல ஒருத்தங்க, கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, பிராப்தி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மிச்சபடி டெய்லி நம்ம வேலைக்கு போறோம், டெய்லி சம்பாதிக்கிறோம், டெய்லி சாப்பிட்றோம். இந்த மாதிரி இருக்கிறவங்க அதிர்ஷ்டத்தை நம்பாமல் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம், அதிர்ஷ்டம் வந்தோம்னா அதுவே வந்துடும், நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா நம்மளுடைய வாழ்வியல் முறையை நம்ம கையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வாழ்க்கையில எப்படி இருப்பீங்க, கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணுமா, இல்லை ஈஸியாக முன்னுக்கு வந்தாலும் கையை பார்த்த உடனே சொல்லிடலாம். கை நல்லா ரோசாப்பு மாதிரி நல்லா அழகா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முரட்டுத்தனமா இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க உழைக்காம சம்பாதிக்காம சாப்பிடுவாங்க, பணம் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு சில பேருக்கு கை நல்லா முரட்டுத்தனமா இருக்குன்னா அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு சாப்பிட்டாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதிர்ஷ்டம் வருதுன்னா பார்க்குறாங்க, அதிர்ஷ்டம் அப்படின்னா பார்க்குறாங்க, அதிர்ஷ்டம் இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. அது அதாவது வள்ளலார் என்ன சொன்னார், கடையை விரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை, கடையை கட்டி கொண்டேன் போயிட்டார். இறந்தவனை எழுப்பக்கூடிய நிறைய பேர் மகான்கள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு தெரிந்ததை ஓரளவு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. அதாவது ஒரு ஒரு ரோடில் போயிட்டு இருக்கோம், அந்த இடத்துல பள்ளம் இருக்குதுன்னா இன்னும் தாண்டி போகணும், இல்லை ஒதுங்கி போகணும். வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே வரணும்னு நினைக்கக்கூடாது. துன்பத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஒரு கெடுதல் வரப்போகுதுன்னா அந்த கெடுதலை எப்படி ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். இன்பம் வருதுன்னா ஓவராக சந்தோஷப்பட்டோம்னா திரும்ப ஒன்று பின்னாடி, அதாவது மேடு வந்ததுன்னா திரும்ப பள்ளம் வருது. அதுதான் வாழ்க்கை முறை. உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை, புதுசாக நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது நடந்தே தீரும். அதை சொல்கிறதான் ஜோதிட மொழிய. புதுசாக எடுத்த உடனே உங்களுக்கு கோடியாக கொட்ட போகுதுன்னா இதை நம்ப வேண்டாம். எப்படி கோடியாக கொட்டும், ஒரு நபர் காலையில் எந்திரிக்கிறார், வேலைக்கு போகிறார், திடீர்னு அவருக்கு எப்படி கோடியா கொட்டிடும், யோசனை பண்ணி பார்க்கணும் நீங்க. அதாவது ஜோதிடம் என்பது நம்மளுக்கு வாழ்க்கையில நடக்க போறதான் ஜோதிடம். அதுதான் இப்ப நமக்கு என்ன நடக்குது அதை ஜோதிடம். அப்படியே படிப்படிப்படியே நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க சார் அப்படின்னா நம்பலாம். திடீர்னு நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க, நாளைக்கு கோடீஸ்வரன் ஆவீங்க, எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? ஒன்றும் பங்கு சந்தையில பணம் போட்டுருக்கிறது வரணும், இல்லை லாட்ரி சீட்டில் வரணும், இல்லை யாராவது உயிர் எழுந்து சொத்து வரணும். இது ரேர் அமைப்பு. நல்லா யோசனை பண்ணுங்க, நீங்களே யோசனை பண்ணுங்க. ஒரு கையை பார்த்த உடனே ஒரு நபர் சொல்றாரு, இப்போ நானே சொல்றேன், உங்களுக்கு கோடி கோடியா கொட்ட போகுது, எப்படி சார் கொட்டும் நீங்க கேளுங்க, கேட்டாதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஒன்று லாட்ரி ஷீட் மூலமா கொட்டணும், இல்லை பங்கு சந்தை மூலமா கொட்டணும், இல்லை உங்களுக்கு யாராவது உயிர் எழுதி வச்சிருப்பாங்க அது மூலமா கிடைக்கணும். எப்படி வரும்னு கையிலே தெரியும், அது ஜாதகத்திலேயே தெரியும். அதாவது பொதுவாக ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது திடீர்னு நீங்க கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க, எந்த வகையில கோடீஸ்வரன் ஆகணும் அதுவும் தெரியும். அதே மாதிரி உங்கள் கையை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.